அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போறாருனாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. அவ்வளவுதான். என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்தாரு. தொடையில தட்டி மாத்திடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. யாருமே இது வந்து ஒரு போட்டி அதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னன்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதுல நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். கரடு முரடா தான் இருக்கும், எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். பாலா சார் படனாலே உடல் ரீதியா மன ரீதியா ரொம்ப கஷ்டமா இந்த படப்பிடிப்புல எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு கஷ்டப்பட்டீங்க? இல்லை, எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபர்ஸ்ட் சொன்னதே என்னன்னா, அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க, அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை. அது வந்து அப்போ எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அதனால் அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும், எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முயற்சி வந்து சப்போஸ் வரடா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போயிட்டு ஸோ அது சப்போஸ் வரல முடிச்சோன்னா ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸாக ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இல்லை அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன், எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருனாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன், காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம். அவ்வளோதான். பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்குது. பட் பல தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்ல தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள் சைடில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது, மக்கள் உள்ள வரதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்பெக்ட்லாம் இருக்கு? இல்லை, கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. அண்ட் அங்கங்கே ஒரு சட்டையர்ஸ் சின்ன விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கதையோடு எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். அவ்வளோதான். என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார். தொடையில தட்டி மாத்திடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்னை ரொம்ப விஷ் பண்ணார். நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய படமாக இருக்கும். இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை, அது அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். படம் பார்த்தாச்சுமா? ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஐ திங்க் முக்கியமாக இதில் சாம்சியஸ்
ஆமாம், அது போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருப்பேன், கொஞ்சம் லூஸாக அந்த பாடி லாங்குவேஜுக்காக. சார் எந்த சீக்வன்ஸ் வந்து நானா இதுன்னு நீங்க பிரமிச்சு பார்த்துருப்பீங்களே, ஏற்கனவே மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும்? அது நீங்க சொல்லணும், நீங்க பார்த்து சொல்லணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரோவர் பிளாக் இல்லை, இது வந்து பிகினிங் என்னோட ஃபர்ஸ்ட் லுக்கு நான் பார்த்த உடனே இது நானா இதுன்னு கண்ணாடியை பார்த்து நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பெர்ஃபார்ம் பண்ணும் போது இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அதில் வந்து இந்த சிஸ்டரோட நான் எனக்கும் என்னோட தங்கைக்கும் இருக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு என்ன அறியாமல் சில விஷயங்கள் அங்கே நடந்தது. ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். போட்டிருப்பேன், ஒரு 6 கிலோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். பாலா சார் வந்து ஸ்பாட்ல எப்பவுமே வந்து கொஞ்சம் ஹாஷா நடப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்கிட்ட எங்கேயாவது ஸ்பாட்ல ஏதாவது ஒரு தருணத்துல ஹாஷா நடந்தா? எங்கேயுமே இல்லைம்மா. எனக்கும் அதான் சொன்னேனே, பாலா சாரை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு கிளாரிட்டி இருந்தது. அதுதான் சொன்னேனே, இந்த ஒரு மெச்சூரிட்டி, இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணுச்சு. அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு எங்கேயுமே பாலா சார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து, ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு கிளாரிட்டி, இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும், இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்து ரொம்ப பொறுமை அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பாலா சார் டென்ஷனாகி நான் பார்க்கவே இல்லை. வணங்கான் டைட்டில் வந்து சமுதாய மக்கள் மீது உள்ள கோபத்தை காமிக்குதா இல்லை எதிரிகளோட படத்தில் எதிரிகளோட சமுதாயமும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கோவத்தை காட்டுறதுன்றதை விட அது நிறைய விஷயங்கள், சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும். ஸோ ஐ திங்க் இது முழுமையாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஜிவி பிரகாஷ் சார் நான் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. ஐ திங்க் பாலா சார் அது அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ், சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு. அண்ட் அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாடல்களே தெரியும். ஒரு டிவோஷனலாக ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்புல அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக். அண்ட் சாம்சியஸோட ஆர்ஆர் படத்தில் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ஜிவி ஆல்சோ ஒர்க்ட் இன் இட். பட் ஆர்ஆர் அவரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் படம் ஃபைனல் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தட் வில் ஆல்சோ கிவ் அன் இம்பாக்ட். காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு வித்தியாசமா இருக்கும், ஹீரோவோட மாற்றம் இதெல்லாம் ஒரு பரவாயில்ல. அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கு படம் பார்க்க சொல்றவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன காந்தாரா இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை என்னென்ன? ஏன்னா நிச்சயமாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ அது நீங்கள் படம் பாருங்க அந்த நேரத்தில். இல்ல, ஒரிஜினல் வந்து லைட் வேவி ஹேர் தான். பாலா சார் வந்து காலையிலே வருவார், வந்துட்டு கொஞ்சோண்டு பிரில் கிரீம் கொஞ்சம் எடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன், கொஞ்சம் எடுத்துட்டு சுற்றுவார் இங்கே சைடில் தான். அவ்வளோதான், அதான் ஹேர் ஸ்டைலு. ஸோ அப்படி தான் அதை நாங்கள் கிரியேட் பண்ணது. ஸோ இதுக்காக செட்டிங் கிட்டிங்லாம் கிடையாது. சும்மா வந்த உடனே நானே பண்ணிட்டேன். பாலா சார் வரத்துக்கு முன்னாடி, அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு பில்கேம் போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன். இட் வாஸ் நைஸ். அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப பெருசா பேசுறது வந்து இந்த படத்துல இல்லை இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், பெரியாரோட சிலையும் மேக சிலையும் பிடிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இந்த படம் மட்டும் இருக்கா? இல்லை, அதுக்கான பதில் வந்து அந்த பாடல்லையே வந்துருச்சு. இறைநூறு பாடல்லையே உங்களுக்கு அதோட அர்த்தம், அதோட விடை எல்லாமே அதுலேயே வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட். அவர் என்ன சொல்ல வராரோ அந்த பாடல்லே வந்துருச்சு. படம் பாருங்களேன், அப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். உங்களை அம்மா அப்பா வயசு குழந்தைங்க சிஸ்டர் எல்லாமே அழகா சாமியா பார்த்துட்டாங்க.
இந்த மாதிரி லுக் அழுக்காத மாதிரி பார்க்கும்போது இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? இல்லை ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ அனுப்பும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஸோ அந்த மாதிரி தான், பிகாஸ் அதுதான் எனக்கு கிடைச்சி. ஏன்னா இந்த கெட்டப்பில் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸ் உள்ளுக்குள்ளே க்ரௌடுக்குள்ளெல்லாம் எடுத்தோம். கேமரா கொஞ்சம் வெளியில் வச்சு மறைவாக வச்செல்லாம் எடுத்தோம். நிறைய பேர் என்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. கேமரா பார்த்த உடனே தான் என்னை வந்து பதே அருண் விஜய் நானுங்களே அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் பாலா சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னம்மா இல்லைம்மா, அடுத்தது வந்து நம்ம ரெட்டத்தலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாம போவாது. இல்லை, பார்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம். நிச்சயமா திருப்பி அறிவாளன் சாரோட டச்ல தான் இருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் சில பிரச்சனைகள் இருந்தது, அது கண்டிப்பா சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவும் ஒரு அதுவும் குற்றம் 23க்கு அப்புறம் அறிவாளன் சாரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு படமா அவருக்கும் இருக்கும், எனக்கும் அது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும். பாக்ஸர் ஆக்சுவலாக நாங்கள் பண்ணலை. ஆக்சுவலாக 3 நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணது தான் கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து நடக்கலை அப்படின்றது. அதுக்கப்புறம் நிறைய அதோட தழுவுகளில் படம் வந்துச்சு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட். அதுக்கப்புறம் தான் மாஃபியா அதே கெட்டப்பில் அது அந்த உடம்போட நான் மாஃபியா பண்ணேன். எனக்கு ஒரு பாக்ஸிங் கதை பண்ணணும்னு தான் ஆசை. பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும், கரெக்டான ஒரு கதை கிடைக்கணும். இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். தெலுங்கெல்லாம் நான் பண்ணலம்மா, தமிழ் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.